ஹாய் பிரசாத், ஹாய் பிரபு. இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா, சாரி, இந்தியா யுஎஸ்ஏ மேட்ச். எப்படியோ நெயில் பைட்டிங் அப்படி போகும்னு பார்த்தா அந்த சென்னை 28 டைலாக் தான் ஞாபகம் வந்தது. ஈஸியா வின் பண்ற மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா எடுத்துன்னு போயிட்டு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார் அவர் சலூன் கடைக்காரரு. அதே மாதிரி தான் போச்சு. பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இனிஷியல் ஸ்டார்ட். ஸோ அதான் ப்ரோ, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே எல்லாம் வந்துட்டு ஈஸி வின் ஃபார் இந்தியா நினச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்தியாவோட டாப் ஆர்டரோட கொலாப்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்க கஷ்டமாக தான் இருக்கு. ஈவன் தோ சூப்பர் 8 குவாலிஃபை ஆனாலும் பட் ஸ்டில் இந்த டாப் 3 வந்துட்டு இன்னும் ஃபயர் ஆகலை அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு யூஎஸ்ஏ ஆக்சுவலி லிட்டரலாக மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு, சௌரப் நெட்ரவால்கர் ஒரு தேர்ட் மேன்ல ஒரு கேட்ச் விட்டார். மேபி அது பிடிச்சிருந்தா இன்னும் க்ளோஸாக போயிருந்திருக்கும். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் ப்ரீவியஸ் மேட்ச் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ யூஎஸ்ஏ ஒரு சில ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி கோரே ஆண்டர்சனுக்கு மேலேயே 2-3 ஓவர் கொடுத்து முடிச்சிருக்கணும். கோரே ஆண்டர்சனை வந்துட்டு ஒரு போஸ்ட் 14-15 ஓவர் வரைக்கும் வச்சிருந்தது கொஞ்சம் தப்பா போச்சு. அண்ட் ரைட் லென்ஸ் தான் பவுல் பண்ணாங்க, நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி 5 பேருமே பேஸ் பவுலர்ஸ். இந்தியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டுபே வந்துட்டு எல்லாரோட கிரிட்டிக்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு இந்த கிரவுண்ட்லேயே ஒரு பெரிய சிக்ஸ் அடிக்கிறாருன்னா கண்டிப்பா ஃப்ளாரிடா அண்ட் பார்படாஸ்ல வந்துட்டு இன்னும் சின்ன கிரவுண்ட் தான் இருக்கும். அண்ட் இன்னும் நல்லா ஸ்பின்னை டேக் ஆன் பண்ண இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்பின்னே போடல, 5 பேரும் பேஸ் பவுலர்ஸ் தான் போட்டாங்க யூஎஸ்ஏக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணாருன்னா இன்னும் சூப்பர் 8ல இந்தியாவுக்கு நல்லா இருக்கும். பட் ஸ்டில் ஒரியிங் கன்சர்ன் இன்னும் வந்துட்டு விராட் கோலி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவர் தான் வந்துட்டு இந்த டீமோட வந்துட்டு என்ன சொல்ற ஒரு ஷீட் ஆங்கர். அவர் கொஞ்சம் என்ன சொல்றது லாஸ்ட் 3 மேட்சஸ் ரொம்ப ஒரு மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பட் ஸ்டில் எனக்கு கண்டிப்பா ஐ ட்ரஸ்ட் விராட் அலாட். பிகாஸ் அவர் கிளச் சுச்சுவேஷன்ல கண்டிப்பா வந்துட்டு ஒரு சூப்பர்னா காடி கொடுத்துட்டு போவாரு. இன்னும் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அவரு. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சர்னா இருந்துச்சு. அண்ட் ரோஹித் சர்மாவும் வந்துட்டு என்ன ஒரு ஆஃபா தான் இருக்காரு. ஏன்னா நீங்க அயர்லாண்டோட அடிச்ச மேட்ச் வந்துட்டு பெருசா எடுத்துக்க முடியாது. இட்ஸ் நாட் அ கன்வின்ஸ். ஒரு ரோஹித் சர்மா நாக்கு அது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி தள்ளி தள்ளி தான் ஆடினாரு. ஸோ அவரும் கொஞ்சம் ஃபயர் ஆனார்னா தான் சூப்பர் 8ல நல்லா இருக்கும். இந்தியா ஆக்சுவலா வேர்ல்டு கப் வரும்போது பவுலிங் தான் வந்துட்டு சரியில்லை, பேட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா ஸ்குவாட் விட்டப்ப சொன்னாங்க. பட் இப்போ அது வந்துட்டு ஒரு ரோல் ரிவர்ஸ் ஆன மாதிரி பவுலிங் நல்லா போடுறாங்க, பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பிச்சில் வந்துட்டு 130 120 பிளஸ் அடிச்சிங்கனாலும் நல்ல ஸ்கோர். இன்னைக்கு மேபி அந்த ஒரு 5 பெனால்டி ரன்ஸ் கொடுக்கலன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஏன்னா அந்த 5 பெனால்டி ரன்ஸ் தான் அப்படியே மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிச்சு. அண்ட் மேபி சௌரவ் நெட்ரவால்கருக்கு வந்துட்டு ஒரு 2 ஓவர்ஸ் பவர் பிளேல கொடுத்துட்டு 2 ஓவர்ஸ் டெத்தில் வச்சிருக்கலாம். எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பும்ராக் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தா மேபி அவர் கூட ஒரு குரூஷியல் ஃபேக்டர் இருந்திருப்பாரு. பட் ஸ்டில் அந்த கேட்ச் தான் வந்துட்டு மேட்சை மாத்திச்சு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இன்னும் கொஞ்சம் பேஷன்ஸா ஆடலாம். ஏன்னா மேட்சை டீப்பா எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க கையில மேட்ச் வந்துருங்கிறது ஓவர் தி இயர்ஸ் நம்ம எல்லா T20 விளையாண்டு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கை கொஞ்சம் இன்னும் அந்த பேஷன்ஸ் வந்துச்சுன்னா மேபி இன்னும் ஒரு ஸோ ஸ்கைக்கு வந்துட்டு அந்த பேஷன்ஸும் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் 8 செமிஃபைனல்ஸ்லாம் நல்லா பண்ணலாம். நல்ல டீமா இருக்காங்க. யூஎஸ்க்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தா ஆகணும். நல்ல ஒரு கிரிக்கெட் இது பண்ணாங்க. அண்ட் மொனாக் பட்டேல் மிஸ் பண்ணது, மொனாக் பட்டேலோட அந்த பிரசன்ஸ் இல்லாத தெரிஞ்சது. ஏன்னா ஆரன் ஜோன்ஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் இல்லை T20 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்றது, அதுவும் வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பண்றப்போ கண்டிப்பா அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை வந்துட்டு சரியா ஹேண்டில் பண்ணாதனால தான் அந்த 5 பெனால்டி ரன்ஸ். மேபி கொஞ்சம் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ யா, குடோஸ் டு யூஎஸ்ஏ. ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் பாகிஸ்தான் எலிமினேட்டட்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சரி, பாகிஸ்தானுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்ஏவோட ரன் ரேட் வந்துட்டு பாகிஸ்தானோட நெட் ரன் ரேட்டோட கம்மியாக போயிருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஸ்டில் ஆன் த டோர்னமெண்ட். லெட்ஸ் சி. பிரசாத் நீங்க போங்க. இல்ல, ஆக்சுவலா ரொம்ப கன்வின்சிங் விக்டரி தான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் வின் பண்ணல, கன்வின்சிங்கா தான் வின் பண்ணாங்க. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து இங்க 111 வந்து 20th ஓவர் வரைக்கும் போய் சேஸ்லாம் பண்ணல. அண்ட் பாகிஸ்தானும் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ் பார்த்தோம். இது வந்து இன்ஃபேக்ட் இந்தியா சேஸ் பண்ணது ஹையஸ்ட் ரன் சேஸ் நினைக்கிறேன். இந்த பிச்சில் சொல்லிட்டு இருந்தாங்க 111 இஸ் ஹையஸ்ட் ரன் சேஸ். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து ஐ திங்க் இந்தியா டிட் பிளே வெல். மற்ற டீம்லாம் பாத்தீங்கன்னா 10 for 2 39 for 3 இருக்கும் போது சோக் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 50 runs of 36 balls தான் இருந்தது. நிறைய டீம்ஸ் வந்து அங்கே விட்டுருப்பாங்க. பட் இந்தியன் டீம் கிளியர்லி மேட் அ ஸ்டேட்மெண்ட், டாப் 3 இல்லையா, 4-5 நாங்க ஆடுவோம். 4-5 இல்லையா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா எல்லாம் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஓகே, ஹர்திக் பாண்டியா நம்ம ரூல் அவுட்டே பண்ண முடியாது. நம்ம அவர் ஒரு பெரிய மேட்ச் வின்னர். கண்டிப்பா வந்து அவர் கண்டிப்பா வின் பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் ஆல்சோ டாக்கிங்
டாக்கிங் அபவுட் 5 பெனல்டி ரன்ஸ். அது வந்திருந்தா கூட இன்னொரு 2 பால் எக்ஸ்ட்ரால வின் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சர்னே கிடையாது. அண்ட் ஆல்சோ தட் வாஸ் தேர் மிஸ்டேக் டு அந்த 60 செகண்ட்ஸ்க்கு மேல வந்து ஒரு பவுலிங் சேஞ்ச் பண்ணாங்க. சோ அது வந்து அவங்க மிஸ்டேக் தான். சோ we have nothing to blame and it is all a part of this ICC whatever the rules it is. And catch drop கூட why should we blame? சரி catch drop பண்ணியதா என்ன இருக்கும்? அக்சர் பட்டேல் நெக்ஸ்ட் வந்திருப்பாரு, அவரும் ஒரு தூபேக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இல்லாட்டி ஹர்திக் பாண்டியா வந்து அவரும் ஒரு தூபையும் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் மேட்சே பார்த்தோம், ஹர்ஷதீப் சிங் நல்லா ஆடினாரு, சிராஜ் இஸ் ஆல்சோ பிளேயிங் வெல். சோ ஓவராலா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருக்கு. மேபி 7 விக்கெட்ஸ் வின் பண்ணிருக்க மாட்டாங்க, மேபி ஒரு 5 or 4 விக்கெட்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. மத்தபடி ஐ திங்க் இந்தியன் டீம் வந்து ஒரு தி பிளேட் அ கிரேட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து பவுலிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்துறீங்க, ஓகே. நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பந்த், சரி. அதுக்கப்புறம் ஸ்கை, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. சோ நீங்க நினைச்சாலே ஒரு விக்கெட் எடுத்தா சரி, இன்னும் 2 விக்கெட் எடுத்தா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த மாதிரி நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இந்தியன் டீம்ல வந்து 8 பேர் ஆடுறாங்க. 8 பேர்கிட்டயும் ஐ திங்க் நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் ஹேவ் திஸ் ரஞ்சி டிராஃபி செஞ்சுரிஸ். சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் வந்து ஐ திங்க் இந்தியன் டீம் ஜஸ்ட் ப்ரூவ் இது ஃபம்பிளால அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தூபே நின்னாரு. அண்ட் ஆல்சோ ஃபீல்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த நிதிஷ்குமார்னு ஒருத்தர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அந்த முகமது சிராஜ் வந்து ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாரு. பும்ரா வாஸ் ஆன் a bit expensive side but that's okay. அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓவரால் குட் விக்டரி, கமாண்டிங் விக்டரி தான் நான் கரெக்டா சொல்லுவேன். குட் ஸ்டேட்மெண்ட் பை டெஸ்டிங், குட் ஸ்டேட்மெண்ட் பை சூரியகுமார் யாதவ் அண்ட் தூபே. இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஃபார்ம்லாம் நம்ம கவலைப்படுறதுமே தேவையே கிடையாது. ஏன்னா நியூயார்க்ல இனிமே ஆட போறது இல்லை. ஐ திங்க் கோயிங் டு கரேபியன் டு பிளே த சூப்பர் 8s. ஸோ அங்க வேற மாதிரி கண்டிஷன்ஸ், வேற மாதிரி பிச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு 2 மேட்ச் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் அவங்களோடலாம் வந்து ஆடினாங்கன்னா they'll be definitely back to form. இன்ஃபேக்ட் இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யூஎஸ்ஏலயே தான் அவங்க சூப்பர் 8 ஆடணும் அப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ மேபி கொஞ்சம் வரிங் சைன்ஸா இருந்திருக்கும். பட் இப்போ இந்தியா வந்து ஃப்ளாரிடா ஆடும்போது வந்து ஃப்ளாரிடா வந்து ஒரு டீசென்டான ஒரு பேட்டிங் ட்ராக் தான், இதை விட ஒரு பெட்டரான பிச் தான். சோ அங்கெல்லாம் வந்து கரெக்டா அடிப்பாங்க. பட் ஃப்ளாரிடா மேட்ச் நடக்குமான்னு தெரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அது ஒரு கன்சர்ன். பட் ஐ திங்க் இந்தியா வில் பி ஹேவிங் அ குட் கேப் ஃபார் சூப்பர் 8. கரேபியன் போயிட்டு அங்க ஒரு பிராக்டிஸ் செஷன் எல்லாம் போட்டு அங்க கன்வின்சிங்கா ஆடலாம். சோ இது வந்து சூப்பர் 8 போற வரைக்கும் தான் இது. அங்கெல்லாம் போனா ஐ திங்க் ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ஸ், குட் ஃபார் பேட்டிங் அண்ட் குட் ஃபார் பவுலிங், ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நியூட்ரலா இருக்கும் கரேபியன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா. சோ ஓவராலா எனக்கு தெரிஞ்ச ஒரு கமாண்டிங் விக்டரி. அண்ட் ஆல்சோ நாட் டு வரி மோர் அபவுட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஏன்னா அவங்க கரேபியன்ஸ் எல்லாம் நிறைய ஆடி இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க. சோ மேபி அங்க போய் அவங்க கிளிக் ஆகலாம். சோ ஐ கேன் ஸ்டில் சே யசஸ்வி ஜெய்ஸ்வால் கூட்டிட்டு வரலாம். பட் இந்தியன் டீம் கிளியர்லி மேக் தி ஸ்டேட்மெண்ட் தட் என்னதான் இருந்தாலும் நாங்க இந்த டீம் வச்சு தான் ஆட போறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணாங்க. மேபி அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து குல்தீப் யாதவ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரே ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா குல்தீப் யாதவ், அது தவிர சான்ஸே இல்லை. இதே தான் ஆட போறாங்க until unless there is no injury. இதே டீம் தான் ஆட போறாங்க. இதே டீம் தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் இதே டீம் தான் வின் பண்ண போறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல ஃபைட் கொடுத்தாங்க, அதுதான் சொல்லணும். யூஎஸ் அவங்க ஃபைட் பண்ணல வந்து நல்ல ஒரு பேட்டிங்கும், இவர் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ஒரு ஸ்டெடியா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான் யூஎஸ் டோட்டல் கூட ரொம்ப ஃபீல் பண்ணல, ஒரே ஒரு பிளேயருக்காக தான் ஃபீல் பண்றேன். அவர் யாருன்னா வேன் பால் வெக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2008லயே 200 விக்கெட்ஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 30+ 50s எடுத்து அதுக்கப்புறம் ஒரு டொமஸ்டிக் சீரியஸ்ல நல்ல பிளேயர் ஆடின ஒரு பெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். அங்க அந்த ஏபிசி 3 குரூப் பிரிக்கிறதுனால அங்க சான்ஸ் கிடைக்காம 35 வயசுல வந்து யூஎஸ்ஏ டெபியூட் ஆயிருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடா கிட்ட போடல. இன்னைக்கு அவரு தான் அங்க லக்கி சாம் சூரியகுமார் யாதவ் எடுத்துட்டாரு. அந்த கேட்ச புடிச்சிருந்தாங்கன்னா அது மேபி ட்விஸ்டா இருக்கலாம், மேபி பின்னாடி வரவங்களும். ஏன்னா இங்க நல்லா போட்டாரு. 22 பால்ஸ்க்கு ஒரு இல்ல 20 பால்ஸ்க்கு 18 ரன்ஸ் தான் போட்டு வச்சிருந்தாரு அவரு. அந்த 2 பால் ஒரு 6 ஒரு 4 தான் அவருக்கு ஸ்கோரே ஆயிடுச்சு. 4 overs 25 வந்தது. அவர் ஆல்மோஸ்ட் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா, என்னால இதை பண்ண முடியும்டா, நான் இந்தியா கிட்ட போடுவேண்டான்ற மாதிரி அவர் பயங்கரமா பண்ணாரு. நான் அவர் ஒருத்தருக்காக மட்டும் தான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஓப்பனா சொன்னா ஃபர்ஸ்ட் தப்பு என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே அந்த மொனக் பட்டேல் இல்லை, யூஎஸ் பத்தி பேசணும். மொனக் பட்டேல் இல்லைன்னவனே இவரை சேர்த்தாங்க. நிகழ் சொன்னாங்க. ஜஹாங்கீர் என்ற கராச்சி பாகிஸ்தான். சரி அவர் அவுட் ஆனவனே 1 down அமிச்சாங்க. 1 down ஆடினே இருக்கப்போ விக்கெட் வினவே தேவையில்லாம ஆரோன் ஜான்ஸ் வந்தாரு. அவர் வராம அங்க நிதிஷ்குமார் வந்திருக்கணும். ஆரோன் ஜான்ஸ் அடிக்கிறவரு நிப்பாரு, ஆனா
ஓரளவுக்கு தான் ஸ்டெடியா ஆடுவார். அவரு அந்த இடத்துல அந்த தப்பு பண்ணாங்க. அந்த தப்பு பண்ணவனே சரி, அதுக்கப்புறம் கோரி ஆண்டர்சன் அமைச்சாங்க. கோரி ஆண்டர்சன் ஆடுறதுக்கு முன்னாடியே அந்த வேன்விக் நல்லா ஆடுவாரு, அவரையும் அவங்கயும் யூஸ் பண்ணாம போயிட்டாங்க. அவர் கடைசியில் அவர் ஒரு 12 ரன் அடிச்சாரு. அந்த 12 ரன் தான் ஸ்கோர் 100 மேலேயே இருந்துச்சு. அதே மாதிரி பவுலிங்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 ஓவர் இப்போ டூபே வந்துட்டனால ஹர்மித் சிங்கை நம்ப போயிட்டாங்க. பரவாயில்லடா லெப்டுக்கு லெப்ட் போடுத்துமே சொல்லிட்டு கொடுத்து பாட்டோம்னா கோரி ஆண்டர்சன் மாட்டி இருக்க மாட்டாரு. அதோட வேற எனக்கு மேட்ச் எப்படி தோணிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல இந்தியா வந்து வாலண்டரியா வலிச்சுன்னு போலாம் ஓவர்ஸ, எவ்வளவுக்கு எவ்வளவு வலிச்சுன்னு போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரன் ரேட் ஏறட்டும், பாகிஸ்தான் அடி வாங்கிட்டு வரட்டும்ன்ற மாதிரி தான் போயிடுச்சுன்னா, கோரி ஆண்டர்சன் ஒரு தேர்ட் ஓவர்ல தேர்ட் பால்ல தூக்கி அங்க அடிச்ச ஸ்லாட்ல போட்ட பால முதல் 2 ஓவர் அவர் அந்த பால் போட்டிருக்கவே மாட்டாரா டூபேக்கு, அடிச்சிருக்க முதல் 2 ஓவர்ல எல்லாமே தள்ளி ஆடுறது 8 ரன் 2 ஓவர் கோரி ஆண்டர்சன் நீ டேக் ஆன் பண்ணிட்டீங்க இல்லனே சொல்ல. தேர்ட் ஓவர்ல டேக் ஆன் பண்றது எனக்கு தெரிஞ்சு கோரி ஆண்டர்சன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அடிச்சிட்டு இருக்கலாம். அதான் ஃபேக்ட். அவர் இது வரைக்கும் போலிங் அந்த நல்லா போட்டதே இல்லை. அவர் பேட்டிங்ல கூட பண்ணிருக்காரு. கொஞ்சம் திணறினாரு, அந்த ஆஃப் கட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திணறினாரு. பட் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிச்சாரு. இன்ஃபேக்ட் கமெண்ட்ரி என்ன சொன்னாங்கன்னா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுற மாதிரி இருக்கு, அவர் வேலை வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறாரு, அது தூபே வச்சு அடிச்சாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் இப்படி ஸ்ட்ரகிள் இருப்பாரு சூரியகுமார் யாதவ், அங்க இருந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2வது பால் 6 போகும். சோ அதெல்லாம் வந்து இதுதான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா காம்பன்சேவிங் ஒன்னும் ப்ரெஷர்லாம் ஆகலன்றாங்களே, அதுக்குதான் நான் எதை சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா ஆனது பார்த்தா அப்படிதான் ஆன மாதிரி இருக்கு. ஜாலியா பொறுமையா ஆடிக்கலாம்டா, பிச்சு சேஞ்ச் ஆச்சு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளே அடிச்சுட்டு இருக்கலாம். அதோட வேற இப்போ இந்த டீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு ஹாப்பியா இருக்குது, கோலி தான் ஹாப்பியா இருக்காரு. அடுத்த மேட்சும் அவர் 20 அவுட் ஆயிடணும். அவர் அடுத்த மேட்சும் ஆடக்கூடாது. அவர் நிறைய ஃபிளாப் பார்த்தாலும் ஓகே நான் சொல்லிடுறேன், நடக்க வேணாம். சூப்பர் 8லயும் அவர் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபிளாப் பார்க்கணும். ஃபிளாப் பார்த்தாதான் அவர் அதுல போக்கஸ்லயே இருந்து அவர் இதையும் நாக் அவுட்ல வின் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் 1-2 எனக்கு தெரிஞ்சு மினிமம் தான் நாக் அவுட் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால அவர் மட்டும் அந்த ஃபிளாவை புடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா நாக் அவுட்ல வின் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஓப்பனா மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா, இந்தியா ரொம்ப பயங்கரமான தப்பு பண்றது ஒன் டவுன் தான் ஒரு டீமையே ஸ்டடி பண்ற விஷயம். அந்த 1 டவுன்ல பண்ணிட்டு இறக்குறாங்க. வேணும்னே சொல்ல, போன மேட்ச் 4 கேட்ச் கொடுத்து 5வது அவுட் ஆனாரு. இன்னைக்கும் கேட்ச் அது பவுண்டரி லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தேவையில்லாம் முன்னாடி வந்து கேட்ச் விடுறான். அப்புறமும் ஆடுறன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அந்த டவுன் மிஸ் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் செகண்ட் ஓவர்லயே பண்ணிட்டு அவுட் ஆயிட்டாருன்னா சூரியகுமார் யாதவ் இல்ல அக்ஷர் பட்டேல் இல்ல யாரு வந்தாலும் ஸ்டடி பண்ண முடியாது. அது ஸ்லோ ட்ராக் ஆனாலும் சரி, தாரத்தப்பட்ட ட்ராக் எந்த ட்ராக் கொடுத்தாலும் முடியாது. அதனால பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஆட வைக்காம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் அதே மாதிரிதான் 24, 23, 21, 22, 2019 அதே மாதிரிதான் மறுபடியும் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல போயிட்டு சொதப்ப வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வின் பண்ணது பவுலிங்க்கு சொல்றதோட ஃபீல்டிங்க்கு தான் மெயினா சொல்லணும். ரொம்ப நிறைய நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க, பயங்கரமான ஃபீல்டிங் பண்ணாங்க அந்த கேட்ச்லாம். அதோட வேற அந்த கம்பேக் நான் நாள் அடிச்சிருவோம் போல இருக்கு ஸ்டீவன் ஜோன்ஸ் அப்படின்றப்போ டக்குன்னு அக்ஷர் பட்டேலாம் அதான் அவரு நல்லா போடுவாரு, குறைய சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு கம்பேக் டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்தது அவங்க ரொம்ப சென்சிபிளானாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண இன்னொரு பெரிய தப்பு அந்த 1 டவுன் கோர்ஸ் பண்ண தப்பு. அந்த மனுஷன் பாகிஸ்தான் கிட்ட நசீம் ஷாவோட 2 வெல் லிஃப்ட் பண்ணுவாரு, அருமையா 2 வெல் லிஃப்ட் பண்ணிட்டு அடுத்த பால் பட்டாலும் ஒரு மிட் விக்கெட்ல அடிப்பாரு. அவ்வளவு பொறுமையா அவ்வளோ மேட்ச் ஆங்கர் பண்றவரு தேவையில்லாம ஓப்பனா சொன்னா நசீம் ஷா அளவுலாம் போடல ஆக்சுவலி பேஸ்ல. சோ அந்த ஒரு 2 பால் வெயிட் பண்ணி நின்றுட்டாருன்னா கண்டிப்பா அவரே நல்ல ஒரு பயமான இன்னிங்ஸ் ஆட்டிருப்பாரு. நிறைய தேவையில்லாம மிஸ்டேக்ஸ் பண்ணதான் அவங்க இவ்வளவு சொதப்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஓகேவா போச்சு. ஆனா மறுபடியும் சொல்லுவேன், இன்னமும் நாளே 14 இன்னிங்ஸ் ஆடி இப்பதான் 3rd 50 அடிச்சிருக்காரு. அதுலயும் அந்த 3rd பெஸ்ட் 50 பண்ண சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மட்டும் தான். ஆனா இந்தியாவோட இல்ல வேர்ல்டு T20 ஸ்பெஷலிஸ்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். வாய்ப்பே இல்ல, சூரியகுமார் யாதவ் வாய்ப்பு இல்ல, சிவம் துபே வாய்ப்பு இல்ல. அது மட்டும் அடிச்சு கேரண்டியா சொல்லுவேன். எப்படினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சோக் பண்ண போறாங்க. அந்த இடத்துல யாராச்சும் மேபி பாண்டியாவோ இல்லைன்னா ஜடேஜா அவங்க என்ன வின் பண்ணலாமே. இன்னைக்கு அவங்க டீசெண்டாலாம் ஆடவே இல்லை 2 பேரும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேட்ச் பத்தி ஏதாச்சும் பேசலாம். சூரியகுமார் யாதவ் சொல்ல, நான் டூபே சொல்றேன். யாருன்னா நல்லா ஆடினா சொல்லுங்க. எல்லாருமே இந்த பிச்சில் எல்லாம் மொக்கையா தான் ஆடிட்டு இருக்காங்க. பாலும் மேல வருது. ரிஷப் பந்த் அவுட் ஆனதுலாம் ஒரு கிரைம். ஏதோ 2 பால் வந்து ஷார்ட்டா போடுறது, 3வது பால் ஏதோ போறது. பட் நல்லா ஆடுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்திருக்கும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்தாலே போதும். அண்ட் ஆல்சோ கரீபியன் பிச்சஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், போல பழகுறாங்க. நீங்க ஒரு ஹைலைட்ஸ் பாருங்க, ஸ்காட்லாந்து வர்சஸ் ஓமன் அந்த மேட்ச். ஸ்காட்லாந்து வர்சஸ் ஓமன் பாருங்களேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா 14 இன்னிங்ஸ் ஆடி இப்பதாங்க 3rd 50 அடிச்சிருக்காரு. அவரு T20 ICC டோர்னமெண்ட்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டாரு, இது வரைக்கும் பண்ணல. இந்த வாட்டியும் பண்ண மாட்டாருன்ற பாயிண்ட் நான் இன்னைக்கு மேட்ச் வச்சோ இந்த பிச்சை வச்சு நான் பேசல.
அவர் எதுவும் பெர்ஃபார்மே பண்ணல. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் டூபே நல்லா பண்ணார் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் எப்ப அந்த ஸ்லாட் கிடைச்சிச்சோ அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் வீக்கா தான் இருக்காரு. இன்னைக்கு நீங்க பிரசன்டேஷன் போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். மிச்சல் மார்ஷ் பேசியிருக்காரு, எங்களோட கீ பவுலர் ஜாம்பா சொல்லியிருக்காரு இந்தியா அந்த குரூப்ல ஆட போறாங்க சூப்பர் 8ல. ஜாம்பாவே லெக் ஸ்பின்ரா நான் அடிப்பேன் சொல்லி டூபே ஆட ஆரம்பிச்சாருன்னா அவரே மாட்டிப்பாரு. ஜாம்பாவிலே மாட்டிப்பா. ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சூப்பர் 8 அது பாத்துக்கலாம். சூப்பர் 8 வந்து நம்மளுக்கு 2 டீம் மாற்றுறது, 2 டீமோட வின் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா இந்தியா கேம் நல்லா க்ளோஸா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிடில் வீக்கா இருக்காங்க, அது நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இல்ல வீக்கே இல்லன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு யார் வீக்குன்னு சொல்லுங்க, யார் வீக் சொல்லுங்க. ஸ்கைல ஆடுவாரு ப்ரோ, நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நம்புங்க, நீங்க போய் பாத்துட்டு வாங்க. நான் வேணாலும் சொன்னீங்க 14 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஒரு 67 ஆங்க. இப்பதாங்க 350. அது ஒரு 50 சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட, ஒரு 50 ஜிம்பாப்வே கிட்ட, யூஎஸ் கிட்டங்க. பாகிஸ்தான் கிட்ட அடிக்கல, ஆஸ்திரேலியா கிட்ட அடிக்கல, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அடிக்கல, யாருக்கிட்டுமே அடிக்கல. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஐசிசில பெர்ஃபார்ம் பண்றேன். சொல்லுங்க பிரபு. இல்ல ஆக்சுவலா ஸ்கை விட்டுருங்க. ஸ்கை வந்துட்டு லைக் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் மேல கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பிளேயர் தான், நம்பிக்கை இல்லை. பட் ஐ ட்ரஸ்ட் துபே. ஏன்னா துபே வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைமென்ஷன்ஸ் சின்னதா இருக்க போகுது. பார்பர்டாஸா இருக்கட்டும், கயானாவா இருக்கட்டும், உங்களுக்கு டைமென்ஷன் குட்டி. இந்த கிரவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டைமென்ஷன் பெருசு. ஸோ துபே வந்துட்டு கண்டிப்பா கரெக்ட் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்தீப் சிங் ஓவர் போட்டுன்னு இருக்காரு. 2 பால் டாட், தேர்ட் பால் எப்போ சிங்கிள் மாறி மூவ் பண்றாரு. அவர் நான் ஸ்ட்ரைக்ல ஸ்டே. ஒருத்தன் ஆட முடியாம கஷ்டப்படுறானா, அப்போ நம்ம நான் ஸ்ட்ரைக்ல என்ன பண்ணோம், ஸ்ட்ரைக்க மாட்டிட்டோம். அவர் இத்தனைக்கும் ஏறி வந்து ஆடிட்டு பாடி கிரீஸ் கொண்டாரு. நம்மால் அப்படி நின்று கை காட்டி ஸ்டே. சத்தியமா த்ரோ அடிச்சுட்டா அவுட். அதே மாதிரி மிஸ்ஃபீல்ட் ஆகி ஒரு ரன் கிராஸ் ஆயிட்டாங்கல்ல, அது மிஸ்ஃபீல்ட் ஆகி ஒரு ரன் கிராஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அங்க நடந்து இங்க ஜெயிச்சுட்டாங்க. எல்லாமே சொல்லல, இந்த மாதிரி நடக்காம இருக்கணும். அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கோலி இன்னமும் ஒரு 2-3 மேட்ச் ஆடாமே இருக்கணும். அந்த மனுஷன் இன்னும் 2-3 மேட்ச் ஆடாம இருந்தாருன்னா அவர் வேற கேம் ஆட போறாரு. இந்தியா நீங்க சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஃபைனல்ஸ் கப் அதெல்லாம் அப்புறமா அவர்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆடுவாரு. இல்ல என்னன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும், இந்தியால என்ன பிரச்சனைனா உங்களுக்கு 2 மேட்ச் ஆடலன்னா உடனே வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒன்னும் இல்ல, இப்ப இந்த 3 மேட்ச் அவருக்கு வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. உடனே அவ்வளவுதான், இதுதான் சொன்னீங்களாடா வேர்ல்டு கப்னா விராட் கோலி இருந்தா வரணும். ஏன்டா நீங்க பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தது இல்லையாடா 82 வச்சது? ஆஸ்திரேலியாவோட அந்த மனுஷன் மொஹாலில தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்டா. ஃபால்க்னர் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருப்பான் ஒரு ஓவர்ல. அப்பெல்லாம் மறந்துட்டீங்க. இந்த 3 மேட்ச் ஏதோ 3 ஃபெயிலியர் வந்த உடனே ஏதோ அப்படியே விராட் கோலிக்கு பேட்டிங்கே தெரியாத மாதிரியும் ஏதோ தெரியாம ஸ்குவாட்ல எடுத்த மாதிரியும் பேசுறாங்க. எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் வந்துட்டு என்ன சொல்றேன். இல்ல நான் இப்போ வந்து அந்த விராட் கோலி எல்லாம் இப்போ நம்ம ஜட்ஜ் பண்றதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே டோன் டவுன் இருக்காங்க. ஏன்னா இப்ப யாருமே வந்து கான்ட்ரவர்சி பண்றது இல்ல. விராட் கோலியை தூக்குங்க, ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்போ எல்லாமே கொஞ்சம் காம் டவுன் இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா நிறைய மீம்ஸ் இருக்கும், ட்ரால்ஸ் இருக்கும். பட் இப்பெல்லாம் கோலியா சரி பரவாயில்ல 2 மேட்ச் ஆடலையே, கண்டிப்பா அவருக்கு ஆடுவாரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் வந்து எல்லாரும் பேசுறாங்க. கமெண்டேட்டர்ஸும் அப்படிதான் பேசுறாங்க, பீடாவும் அப்படிதான் பேசுறாரு. கோலி எல்லாம் விடுங்க சார், கோலி எல்லாம் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் மாட்டினா போதும், அவரு எல்லாம் ஆடிடுவாருங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. பட் இப்போ இந்தியா வந்து எனக்கு ஏன் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுதா இருக்குன்னா, இப்போ இந்தியா சூப்பர் 8 வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுறதுனால அங்க கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டரா ஃபெமிலியரா இருக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கு. சோ அந்த மாதிரி ஃபெமிலியரா இருக்கும் போது ஐ ஃபீல் இந்தியன் பேட்டிங் வில் பெர்ஃபார்ம் பெட்டர் தென் வாட் தே ஆர் டூயிங் நவ. அவ்வளவுதான். யுஎஸ்ல ஆடுறதா கஷ்டம், பட் கண்டிஷன்ஸ் மாறதுனால நான் அந்த மாதிரி சொல்றேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. யா கரெக்ட் தான். பட் ஆனா இப்ப மத்த டீம்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்க கரேபியன்லயே ஆடி இருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கரேபியன்லயே ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிச்சு அந்த என்ன சொல்றது கண்டிஷன்ஸ் எல்லாம் பழக்கப்பட்டிருக்கும். ஸோ மேபி அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். எனக்கும் இந்தியா தான் ஜெயிக்கணும் ஆப்வியஸா. பட் ஆனா ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டோட பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பார்த்தாலோ இல்ல வந்துட்டு என்ன சொல்றது ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் இங்கிலாண்டோட பார்த்தாலோ அது ஒரு மாதிரி த்ரெட்டனிங்கா இருக்கு. அதுக்குள்ள ஒரு கோலியும் கூட வேணாம், யாரோ ஒருத்தங்க, கோலி இல்ல ரோஹித், 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ஃபயர் ஆகியே ஆகணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஏன்னா உங்களுக்கு அங்க போனீங்கன்னா இதே மாதிரி லோ ஸ்கோர்ஸ் வர போறது இல்ல அடிக்கிறதுக்கு. இன்னைக்கே வந்துட்டு ஒரு 20 ரன்ஸ் யூஎஸ்ஏ எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா மேபி எந்த சைடு வேணாலும் மேட்ச் போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த டாப் ஆர்டர் ஃபயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமே. பவுலிங் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நிஜமா சொல்லணும்னா ஐடியல் கண்டிஷன்ஸ் இப்படியே தான் இருக்க போகுது. அங்க உங்களுக்கு அக்ஷர் பட்டேலோட சேர்ந்து சாரி ஜடேஜாவோட சேர்ந்து அக்ஷர் அண்ட் குல்தீப் ஆடினாங்கன்னா
கண்டிப்பா வந்துட்டு சூப்பரா ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்பின் ட்ராக்கு செம லெவன்ஸா இருக்கும். மேபி சிராஜுக்கு பதிலாக அந்த குல்தீப் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மாத்தணும் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பா அக்சர்ல கை வைக்க முடியாது, ஜடேஜால கை வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு என்ன சொல்றது ஒரே ஒரு கன்சர்ன். பேட்டிங் ஒன்ஸ் அவங்க ஃபயர் ஆயிட்டாங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் எந்த டீம் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு நாக் ஒரு 16 பால் 30 இல்ல ஒரு 20 பால் 40 அந்த மாதிரி ஒரு நாக் வந்துட்டா போதும், யாராவது ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த பிச்சு செம்மையா போயிடும். அண்ட் எனக்கு ரிஷப் பண்ணிட்டு நானும் ஸ்டார்டிங்ல சொன்ன அதே கன்சர்ன் தான். தேர்ட் அங்க நம்பர் 3 இறக்கி விட்டு அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னா கீழே அடிக்க ஆள் இல்லை. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் சரி ஜடேஜாவும் சரி அவங்க வந்துட்டு என்ன சொல்றது அந்த பேட்டை விட போறது இல்லை. மேபி என்ன கேட்டீங்கன்னா டு பி ஆனஸ்ட் அக்ஷர் பட்டேல் பாகிஸ்தானோட அந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பர் 3ல அவர் ஆட வச்சுட்டு டவுன் தி ஆர்டர்ல பண்ணிட்டு ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் இது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது என்னடா அது இப்படி சொல்றானேங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு ரிஷப் பண்ணிட்டு நான் இறக்க விரும்பல. அது ஒரு கன்சர்னா இருக்கு எனக்கு. இல்ல அது வந்து நம்ம என்ன தில்லுக்கு துட்டு மாதிரி தான் ஆடணும். ஏன்னா வந்து 120 பால் தான், 120 பால்ஸ் தான் இருக்கு. அந்த 120 பால்ஸ்ல நீங்க எப்படி ஆட போறீங்க? அதான் 50 ஓவர் வேர்ல்ட் கப்னா ஓகே. பட் இந்த 20 ஓவர் வேர்ல்ட் கப்னால வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷன் பண்றேன். இப்போ ஐசிசி 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல வந்து ரோஹித் சர்மா ஒரு வேலை பண்ணார்ல, லைக் வந்து டமால் டிமில் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் போனோடனே அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ரோஹித் சர்மா வந்து டமால் டிமில் ஆட போறாரு, விராட் கோலி ஒரு சைடு நிற்பாரு. ஸோ அண்ட் விக்கெட் போனா ரிஷப் பந்த் வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் தான் எனக்கு வந்து ஐ ஃபீல் வந்த உடனே. ஏன்னா நியூயார்க் விட பெட்டர் பிச்சர்ஸ் தான் இருக்கும் அங்க. ஸோ பால் வந்து கொஞ்சம் பேட்டுக்கெல்லாம் வரும், கொஞ்சம் ஸ்விங் பவுன்ஸ்லாம் நல்லா ஆகும், கொஞ்சம் ஷார்ட்டர் பவுண்டரிஸ்க்கு ஆல்சோ. ஸோ ஐ திங்க் அங்க போன உடனே வந்து ரோஹித் சர்மா வில் பி டூயிங் த ரோல் ஆஃப் வாட் ஹி வாஸ் டூயிங் இன் திஸ் 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 47 of 30 அந்த மாதிரி டமால் டிமில் அடிச்சுட்டு போடுறது பவர் பிளேல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா இந்த வாட்டி இங்க ஆடினப்பே விராட் கோலி அந்த ரோல் எடுத்துக்கிட்டாரு. அது ஏன்னு தெரியல. அயர்லாந்து மேட்ச் அவுட் ஆன விதமும் பாருங்க, பாகிஸ்தான் மேட்ச் அவுட் ஆன விதமும் பாருங்க. அவர் கேம் ஆடிட்டு போலாம். ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸா விராட் கோலி தெரியும் 13 ஓவர்ஸ் ஆடிட்டாரு, ஒரு 10 ஓவர்ஸ் ஆடிட்டாருன்னா அவர் எப்படி ஆடுவாருன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக். நல்ல வேலை இதெல்லாம் இங்க காஸ்ட் ஆகல. இதெல்லாம் லேர்னிங்ஸா எடுத்துக்கிட்டு சூப்பர் 8ல போயிட்டு நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் வந்துட்டு 6 ஓவர்ல பேட்டை விட்டு ஒரு 40 ரன் அந்த பவர் பிளேல அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா மேபி என்ன சொல்றது ஒரு டிஃபரெண்ட் பீஸ்டா இருப்பாங்க இந்தியன் டீம். பவுலிங் ரொம்ப சூப்பரா செட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஆப்கானிஸ்தானோட ரோஹித் கலக்குவார். ராஜாங்க ஆப்கானிஸ்தான் இப்போ ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. டமால் டிமில் அவன் போடுற மீடியம் பேஸ் தான் இறங்கி வந்து மிட் ஆன் லாங் ஆன் மேல சொருவ போறாரு. சோ ஆப்கானிஸ்தானோட எல்லாம் வந்து ஆர் பாய்ஸ் வில் டூ. அண்ட் நடுவில் அந்த ரஷீத் அந்த 100 எல்லாம் போட்டா நம்ம தூபேயும் சூர்யா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாண்டியா இவர் அக்ஷர் பட்டேல் இஸ் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. அப்படியே எப்படியா சச்சி குச்சி ஒரு 170 180 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினா இல்லாட்டி சேஸ் பண்ணா எல்லாம் பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ ஒரு 130 140 விட்டுட்டு இவங்க சேஸ் பண்ணிட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லாம் வந்து அவ்வளவு பெரிய த்ரெட்டா எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆஸ்திரேலியா தான் ஒரே ஒரு கஷ்டமான ஒரு கேம் இருக்கும். அது எப்படி போறதுன்னு எனக்கு அன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல தான் நம்மளால பேச முடியும். அதுக்கப்புறம் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து அந்த 2 குட் டேஸ். ஸோ அது வந்து அன்னைக்கு தான் பேச முடியும். So overall, I feel I'm little convinced with the Indian team. They've been doing well. So I think Kishore can say his points. கரெக்ட். அதர்வைஸ் நீ மேட்ச்ல ஸ்டார்டிங்கே வந்து ஒரு இன்ஜுரி வாங்கிட்டாரு இவர் சூரியகுமார் யாதவ். சப்போஸ் அது பெரிய இன்ஜுரியா இருந்து இல்ல ஒரு 2 மேட்ச் ஆடக்கூடாதுன்ற மாதிரி ஏதாச்சும் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த மிடிலுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணும்போது வேற ஏதாச்சும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்தியா வந்து சூப்பர் 8 சரி செமி ஃபைனல் எல்லாமே வந்து இந்தியா கிட்ட 60 இல்ல 70% இருக்கு. மிச்ச 30% நேச்சர் தான் இருக்கு. நேற்று பாருங்க ஸ்ரீலங்கா நேபாள் காலி. ஸ்ரீலங்கா ஏதோ ஒரு ஹோப் வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ சுத்தமா போயிடுச்சு. 20% இருக்கா, போக முடியாது. அதுதான் நான் இன்னைக்கு மேட்ச் யோசிச்சேன். இன்னைக்கு மேட்சே சப்போஸ் மழை வந்து வாஷ் அவுட் ஆயிட்டு இருந்தா பாகிஸ்தான் வீட்டுக்கு போக வேண்டியதான். 3 பாயிண்ட் கிடைச்சிட்டு இருக்கோம் 5 சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க. அதனால இந்தியாவுக்கும் அதே நிலைமை தான். வெஸ்ட் இண்டீஸ்ல அங்க நிறைய கிரௌண்ட்ல பெய்ஞ்சுட்டு தான் இருக்கு, நின்று ஆன் அண்ட் ஆஃப்ல பெய்யுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்சோ ஏதோ நேச்சர் கிட்ட தான் இருக்கு. ஒரு 20% 80% இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ண போறாங்க. இன்னைக்கே கூட சப்போஸ் ஸ்கூல்ல மழை வந்துட்டுன்னா ரெக்கார்ட் லூயிஸ் பிரகாரம் யூஎஸ் தான் அதிகமாண்டாங்க. கரெக்ட் தான். இன்னைக்கே 10 ஓவர்ஸ்ல சப்போஸ் மழை வந்து மேட்ச் நடக்காம போயிட்டுனா ரெக்கார்ட் லூயிஸ் பிரகாரம் யூஎஸ் தான் ரன் ரேட் அதிகமாண்டாங்க, யூஎஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால அந்த நேச்சர் ஒரு பிளேஸ் வைட்டல் ரோல்.
எப்படி டாஸ் பிளேஸ் வைட்டல் ரோலோ நம்ம நேச்சரும் இந்த வாட்டியில லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா நடக்கிற எல்லா வேர்ல்டு கப்பும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பார்க்கணும். அதை தாண்டி பார்த்தா இப்போ நாளைக்கு கன்ஃபார்ம் ஒரு 2 பெரிய டீம்ல ஏதோ ஒரு டீம் வெளியே போக போகுது. அது எய்டர் பாகிஸ்தான் இல்ல நியூசிலாந்து போகுமா இல்லையான்ற இன்னைக்கு மார்னிங் தெரிஞ்சிடும். 6 மணி மேட்ச் 6 to 9 கன்ஃபார்ம் பண்றாங்க நியூசிலாந்து வெளியே போதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 daysல பாகிஸ்தான் வெளியே போவாங்கன்றது தெரிஞ்சிடும். சப்போஸ் நேற்றே பாகிஸ்தான் 15 ஓவர்ஸ்ல வச்சுட்டுனாங்கன்னா அவங்க நல்ல ரன் ரேட்ல வந்துருப்பாங்க. கொஞ்சம் வலிச்சுன்னு போயிட்டு தேவையில்லாம ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 ஓவர் அடிச்சிருக்காரு முகமது ரிஸ்வான். அதுக்காக ஒரு கிரெடிட் கொடுக்கணும். அது இந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ நான் விக்கி கிட்ட சொன்னேன் இந்த பாயிண்ட். 2 ஜெயிச்சிட்டாங்கன்னா யூஎஸ், ஆனா மறுபடியும் திருப்பி 2 தோத்துட்டாங்கன்னா பாகிஸ்தான் உள்ள வந்துரும் அப்படின்னு. இல்லையா பாகிஸ்தான் யூஎஸ்ஏவோட ரன் ரேட் பாகிஸ்தான் ரன் ரேட்டோட கம்மியா இருக்கு. மேபி அவங்க அடுத்த ஜெயிக்கிறத வச்சுதான் இருக்கு. அதான் இல்ல அயர்லாந்து லேசாக போட்டுற முடியாது. திடீர்னு ஸ்டெர்லிங் கோவப்பட்டா அப்பெல்லாம் பிச் எல்லாம் பார்க்க மாட்டாரு. பட்டா ஸ்திரான பேட் ஓடுல அந்த மாதிரி விடவே முடியாது. அடி டிம்சம் பண்ணி பேட் ஓட சொல்லி. அதாவது நேட்ரா வால்கர் 130 தான் போடுறாரு. அது மட்டும் தான் ஸ்விங் எல்லாம் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனா 130 ரொம்ப கம்மி. அந்த பிச்சுனால அதை தாக்க பிடிச்சிட்டாரு. அதே 130 வச்சுட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்தாங்கன்னா அது ஸ்லோ வித் ஃபாஸ்ட். ஸோ 130 ஒர்க் ஆகாது. அடிக்க முடியும், கண்டிப்பா அடிக்க முடியும். நல்லா பேட் விடலாம். அடிச்சுட்டு போய் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 ஸ்பீடு ஏத்தணும். அவரும் 140 தான் போட்டு இருக்காரு. அவரும் இன்னும் ஒரு 2-3 ஸ்பீட் ஏத்தாம இருக்கு, அதனால தப்பிச்சிடுறாரு. அவருக்கு ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால 130+ தப்பிச்சிடுறாரு. 140 வேணும். ஆனா ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா எல்லாருமே 140+, ஏசோல் 140+, எல்எஸ் 140+, கமென்ஸ் 140+, ஸ்டார்க் 140+, எல்லாருமே நம்ம போட்டு இருக்காங்க. அதனால அது கன்ஃபார்ம் தேவைப்படும். எப்படி இவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஸ்ரீலங்கா போயிடுச்சு. ஆனா பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா ஒரு 4 டீம் கிடைச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆஸ்திரேலியா கிட்ட மட்டும் தான் ஃபைட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற 2 டீம் ஆட சொல்லவே வேணாம். வலி போட்டு வெட்டி 5 நிமிஷம் பண்ணி செமிக்கு வந்துருவாங்க. அந்த செமியில ஓப்பனா சொல்லணும்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்த சூப்பர் 8 ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டாங்க. இதுல நான் ரேட்டிங் கொடுக்கணும், எந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவேன். அவங்கதான் இந்த வாட்டி பயங்கரமான ஒரு கேம் ஆடி இருக்காங்க. எங்க டாப் ஆர்டர்ஸ் சொதப்பினாலும் நாங்க மிடில் நிற்போம்டா. அப்ப நாங்க மிடில் நின்னும் ரன்னு கம்மியா கொடுத்தாலும் எங்களால போலிங்கும் போட்டு நிக்க முடியும்டா. அவங்க இந்த மாதிரி எந்த சீசனுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க 99ல ஆரம்பிச்சு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் எந்த வேர்ல்டு கப்லயும் இந்த மாதிரி பயங்கரமா அடி வாங்கி ஒரு ஓவர் லாஸ்ட் ஓவர்ல வின் பண்ணும், லாஸ்ட் பால்ல வின் பண்ணும், அந்த மாதிரிலாம் ஒரு அடி பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி நல்லாவே அடிபட்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் செமி ஃபைனல் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் கொடுப்பேன். செகண்ட் ஆஸ்திரேலியா சொல்லியே ஆகணும். ஓமன் கிட்ட அவ்வளவு முக்கம் வாங்கி அதுக்கப்புறம் அடுத்த 2 மேட்ச் அவங்க என்ன ஆட்டம், எங்கடா வச்சிருந்தீங்க இந்த கேம்ன்ற மாதிரி அவங்க ஆடிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்தியா இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்பாட் அது வெஸ்ட் இண்டீஸா இல்லைன்னா ஆப்கானிஸ்தானா, நியூசிலாண்டா, பாகிஸ்தானா, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு. பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் ஃபைனல் ஆனா நல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா கப்பே அடிக்காத டீம் அடிச்சுன்னு போட்டோமே, மிச்சம் எல்லாம் அடிச்சுட்டாங்க. 12 வருஷமா கப்படியாம உட்காந்துருக்கோம். நம்ம பாவம் இல்லையா? பாவம் பணம் எங்க இருக்கு? 49 வருஷம் எங்க இருக்கு? 75 ஸ்டார்ட் ஆச்சுங்க. நம்மலாம் உடல் ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு கிரிக்கெட்லாம். கிரிக்கெட் படிச்சு 1 மணிக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாவம் இல்லையா? நம்மளா சந்தோஷமா பேச வேணாமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செமிஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் செமிஸ் இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் மேபி இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கலாம். திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 2 டீமுமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸோட அந்த ஒரு ரிவெஞ்ச் மேட்சா கூட இருக்கும். ஃபைனல்ஸ் எங்க ஆடுறாங்க? எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் V1 ரிச்சர்ட்ஸ் ஸ்டேடியமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன். இப்ப வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் பாத்துட்டு இருக்கேன் கிஷோர். எல்லாம் சின்ன பவுண்டரி தான் இருக்கு. டமால் டுமில் அடிக்கலாம். எங்க ஜாலியா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ். சோ ஆஸ்திரேலியா வச்சு செஞ்சுட்டாங்க. சூப்பர் 8ல டாப் 4 will play semi-finals. அப்படிதானே ஃபிக்சர்ஸ் இல்ல வேற ஏதாவது? டாப் 2 teams from will play against each other. டாப் சூப்பர் 8ல சூப்பர் 4 2 groups. சோ ஃபர்ஸ்ட் குரூப்ல முடிக்கிறது 1-2, அங்க வருது 1-2. சோ 1 will play 2, அங்க 1 will play 2. அந்த மாதிரி தான். சோ நல்லா இருக்கும். சோ அவுட்ஃபீல்டும் செம ஃபாஸ்டா இருக்கு. ஹைலைட்ஸ் பாத்துட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியா வர்சஸ் நமீபியா பயங்கரமா இருக்கு. லைக் சின்ன பவுண்டரிஸ் தான். அண்ட் ஆல்சோ அவுட்ஃபீல்ட் தான் செம ஃபாஸ்டா இருக்கு. சோ ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் போனா கண்டிப்பா நமக்கு ஒரு 3 படத்துல குட்டி சேஞ்ச் ஆகுமாமா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இப்ப கண்டிப்பா நானும் ஸ்காட்லாண்டால இங்கிலாண்டும் வெளியே போற வாய்ப்பு இருக்கு. அதான் அவங்களுக்கும் பாவம் ரெயின் தான் ஏமாத்திருச்சு. ரெயின் வந்து அது நடந்து தோத்துனா கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க இங்கிலாந்து. இல்ல தோத்துனா கூட அது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நடந்திருந்தா நடக்காம போய் தோத்துதான் போயிருப்பாங்க ஆக்சுவலா. அது இல்லைங்க வந்துட்டு ஸ்காட்லாந்து அப்படின்னா வருத்தப்படுவாங்க இப்ப. இல்ல அப்படி நடந்தா கூட ஒரு மனசு திருப்தி இருக்கும். ஆடணும் தானே. இப்ப ஆடாம ரிசல்ட் இப்ப இவங்க ஸ்ரீலங்கா ஆல்ரெடி நேற்று தான் தீக்ஷனா சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஓகே இந்த மாதிரி வந்து எங்களுக்கு டிராவலிங்ல நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி வாஷ் அவுட்டே ஆயிடுச்சு. இப்ப அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் எல்லாமே சேம் மேட்ச் ஆயிடுச்சுங்களா. அதனால இப்போ இவங்களும் நோ கமெண்ட்ஸ். ஆமா கீழே கமெண்டா போட்டுட்டு இருக்காங்களே. அது பத்தி ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஏண்டா 2023ல இந்தியா 8 மேட்சஸோ ஏதோ வந்து வேற ஸ்டேட்ல போய் விளையாடுனாங்களா இந்தியா. மற்ற டீம்லாம் வந்து ஒரே எல்லா டீம் வந்து 2 கிரவுண்ட்லயே ஆனாங்களா. டே இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இந்தியா வந்துட்டு இந்தியாவில வேர்ல்டு கப் ஆடுறாங்க. ஸோ ஃபேன்ஸ் இந்தியா விளையாடுறத பார்க்கணுங்கிறனால எல்லா ஸ்டேட்லயும் போயிட்டு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ எல்லா இதுலயும் விளையாடுனாங்கன்னாங்க. பட் ஸ்டில் அட் தி எண்ட் உங்களுக்கே தெரியும் ஐசிசி கண்ட்ரோல்டு பை யாருன்னு. ஸோ அதை பத்தி நம்ம பேச வேணாமே. அது வந்துட்டு ஒரு தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா வந்துட்டு நடக்கிற பிக்சர்ஸை வச்சு பார்த்து உங்களால என்ன ஜெயிக்க முடியுமோ அதுல வின் பண்ணணும். அவ்வளவுதான். அவர் காலைல பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரிதான். ஆஸ்திரேலியா இல்லையா ஒரு காலத்துல கமாண்டிங் பொசிஷன்ல அம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு தோள்பட்டையில பட்ட சச்சினுக்கு அவுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்வியஸா எந்த போர்டு கிட்ட காசு இருக்கோ அந்த போர்டு பக்கம் ஐசிசி சாயும். ஸோ பிக்சர்ஸ் அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. டிசிஷன்ஸ் தப்பாகுதா, இந்த லெக் பை 4 போச்சு, அவுட் நாட் அவுட், அந்த மாதிரி விஷயங்கள் வேணா வி கேன் டிஸ்கஸ். ஏன்னா அதெல்லாம் தான் பார்ட் ஆஃப் தி கேம். பிக்சர்ஸ் போடுறதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸா போட்டுதான் ஆகணும். ஒரு டீம் வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுது, அவங்களுக்கு நல்ல பேட்டிங்லாம் இருக்கு. இங்க பாருங்க இந்த பிக்சரை பேட்டிங்கே ஆட முடியல. ஸோ அதெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் என்ன சொல்றது, மேபி ஸ்ரீலங்காக்கு பெட்டரா வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா ஒண்ணு இப்ப இந்தியா இங்கதான் விளையாட போறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீ புளோரிடாலே ஆடு, 3 மேட்ச் புளோரிடால ஆடு, ஒரு மேட்ச் வந்து வேணா நியூயார்க்ல ஆட்டு போப்பீங்களாம். பட் எல்லாமே பார்ட்ஸ் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் தான். அதை பத்தி பேச வேணாம். ஏன் சூப்பர் 8 இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசுவோம். அவ்வளவுதான். சொல்லுங்க பிரசாத். இல்ல அவ்வளவுதான், நீங்க சொல்லுங்க. ஃபைனல் தாட்ஸ் நான் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. சரி ஓகே சொல்லுங்க. இல்ல ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, அதான் ஒரு கன்வின்சிங் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. ஸோ இந்தியன் டீம் காமிச்சாங்க இதுதான் கிரிக்கெட், இப்படிதான் ஆடணும், இதுதான் எங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட், திஸ் இஸ் தி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வி ஆர் பிளேயிங். 18 for 2 or 10 for விராட் கோலி, ரோஹித் சர்மா அவுட் ஆகியும் இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து ஒரு டீம் சேஸ் பண்றாங்கன்னா பெரிய விஷயம் தான். அண்ட் தே ஹேவ் டெஃபினெட்லி மேட் அ ஸ்டேட்மெண்ட். வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஐ திங்க் இதை விட பெட்டர் கிரிக்கெட் ஆடுவாங்க. அடுத்த மேட்ச் கனடாவோட மேட்ச், ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு டு. இதே டீம் ஆட போறாங்களா இல்லாட்டி I think இதே டீம் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see, like India have definitely made a statement. USA okay, great fight or whatever. எனக்கு வந்து மற்ற டீம் எனக்கு பேட்டர்னைஸ் பண்ண பிடிக்காது. பட் ஐ திங்க் India have definitely played a great game of cricket, a great brand of cricket. Good to see Sky and Shivam Dube amongst runs. எனக்கு என்னன்னா தூபே வந்து அடிக்க திடீர்னு அடிச்சு அவுட் ஆகி மாட்டலன்னு சொல்லிட்டு அடிச்சு அவுட் ஆயிடுவாரோ அந்த மாதிரி ஒரு பயந்தேன். பட் நல்லா கண்ட்ரோல்டா ஆடினாரு, பொறுமையா ஆடினாரு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. குட் வின், குட் இது. அப்புறம் கிரேட் ஃபீல்டிங் அண்ட் ஹர்ஷதீப் சிங் நல்லா போட்டாரு. ஹர்திக் பாண்டியா அகைன் அமங்ஸ்ட் தி விக்கெட்ஸ் நல்லா போட்டாரு. ஸோ ஓவரால் ஹாப்பி தான். ஸோ இந்தியா த்ரூ டு தி ஃபைனல். ஒரு கியூ வந்துருச்சு பக்கத்துல. ஸோ ஜாலி தான். நீங்க பிரபு? அதான் ப்ரோ ஜெயிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் தெர் இஸ் பாயிண்ட்ஸ் டு என்ன சொல்றது, லேர்னிங்ஸ் இருக்கு. அந்த லேர்னிங்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் 8ல இதுவாக இருக்கும். எனக்கும் ஆக்சுவலாக ஒரு ஆப்டிமிஸ்டிக் இந்தியன் வேணா வந்துட்டு தே ஒன் கம்பரஹென்சிவ்லி அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. பட் ஸ்டில் அந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் கயோஸா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கையை வந்துட்டு என்னால் நம்ப முடியல. இந்த மேட்ச் 50 அடிச்சிட்டாரு, அடுத்த மேட்ச் இதே ஒரு இதை கண்டினியூ பண்ணுவாரா, நல்லா கொண்டு போவாரா அப்படின்னு கேட்டா தெரியல எனக்கு. பட் அது ஒண்ணு மட்டும் தான் ஒரிங் செய்யும். ஏன்னா பவுலிங் பக்கா, பவுலிங் வந்துட்டு பிச்சு வந்தாங்க. இன்னைக்கு பும்ரா டே இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் வந்துட்டு அவர் வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம் வந்துட்டு போட்டாருன்னா முடிஞ்சு. அதுவும் அவர் அங்க வந்துட்டு பிச்சு வந்துட்டு கொஞ்சம் பேஸ் இருக்கும் வேற, நல்லா ஹார்ட் டெக் லென்த்ல போட்டாருன்னா முடிஞ்சு. ஸோ யா, கிரேட் டு சி இந்தியா வின் டுடே. கரெக்ட், அதேதான், எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ். நான் பவுலிங்ல மட்டும் மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணனா, இன்னைக்கே பாத்தீங்கன்னா பாண்டியா என்ன பண்ணாருன்னா ஒரு 6 அச்சுன்னு அடிச்சு போட்டாரு, 4 அச்சுன்னு அடிச்சு போடுறாரு. அடிச்சு போட்டு ஒரு கேட்ச் போயிடுச்சு. யாரோ ஆரன் ஜான்ஸ்ட்டு டீப் ஸ்கொயர்ல இருக்கிற கேட்ச் போச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் கிரவுண்ட் பெருசு, அதே கிரவுண்டு வெஸ்ட் இண்டீஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டோம். அங்கேயே நான் அடிச்சு போடுறேன், மிச்சல் மார்ஷ் ஒரு 4 அடிச்சுட்டா அடிச்சு எல்லாம் போட்டா வெளியே போயிடும். கன்ஃபார்ம் ரன் லீக் பண்றவர் தான், ரன் லீக் பண்ணி விக்கெட் எடுப்பாரு.
யார் புரியல? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஜடேஜா ஒரு 4 ஓவர், இவர் ஒரு 4 ஓவர் அந்த மாதிரி, இல்ல குல்தீப் ஒரு போடுவாரு. அந்த மாதிரி டிரான்ஸ்ல இந்த மாதிரி ஒரு அந்த அந்த கார்டு அந்த சீட்டை தான் இறக்கணும். இந்த ஆடுவா அந்த குதிரை எல்லாம் இறக்கி விடணும் குல்தீப் எல்லாம். சொல்லுங்க. இல்ல கரெக்ட். சப்போஸ் பாண்டியா ஓவர் கொடுக்க போறாங்க, அவர் தான் தேர்ட். இப்போ சிராஜ் இருந்தா அவர் தான் யூஸ் பண்ணி அவனுக்கு தேர்ட் ஃபேஸ் போலரா. அப்படி ஃபேஸ் போலரா யூஸ் பண்ணா அவர் அந்த பேக் ஆஃப் லென்த் போடாம முடிஞ்ச வரைக்கும் கட்டர்ஸோ இல்ல இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டு பாத்துடலாம். ஏன்னா எப்படியும் ஸ்டேட்ல தூரமா தான் வச்சிருப்பாங்க, பின்னாடிதான் கிட்ட இருக்கும். நீங்க தூக்கி போட்டு பார்த்தே ஓகே, ஓபிக்கும் ஸ்லாட்டுக்கும் லென்த்துக்கும் நடுவுல ட்ரை பண்ண. அது தெரியல, போலர்ஸ் எல்லாம் கேட்கணும், எனக்கும் ஐடியா இல்லை. அப்படி ஏதாச்சும் பால் ஒர்க் அவுட் பண்ணி கட்டர்ஸ் போட்டு நிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்திரேலியா பினிஷிங் டாட்ஸ்ல வர ஆஸ்திரேலியா பிரசிடென்ட் ஞாபகம் வந்தது. இப்போ இந்தியா வந்து ஏன் வந்து அடி வாங்காம ஜெயிச்சுட்டே போகணும். அப்போ அந்த டைம்ல வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கலையான்னு கேட்டு ஒரு வாட்டி நீங்க பேசிக்கிறீங்க. அப்போ எனக்கு தோணுன தாட் என்னன்னா, 99 எடுத்துக்கலாம், 2003 எடுத்துக்கலாம், 2007 வந்து ஆஸ்திரேலியா வேற லெவல் டீம், டாமினேட் பண்ணிட்டு எல்லா டீமும் ஈஸியா லீக்ல அடிச்சிருவாங்க, சூப்பர் 8ல அடிச்சிருவாங்க, செமில அடிச்சோம், ஃபைனல் அடிச்சிருவாங்க. அந்த டைம் பார்த்து நீங்க ரேங்க் எடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் பெட்டர் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். மிஞ்சினா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும், இல்லைன்னா ஸ்ரீலங்கா. இந்தியாலாம் இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்ப 5-6 டீம் நிக்கிறாங்க. இந்தியா எல்லாமே ஜெயிக்குதுன்னா கூட ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சு காட்டுறான், சவுத் ஆப்பிரிக்காவும் ஜெயிச்சுதான் வரான், நியூசிலாந்து ஜெயிச்சுதான் வரான். அப்ப அந்த மாதிரி இல்ல. அப்போ ஆஸ்திரேலியா காம்படிஷனே கம்மி. நீங்க ஃபைனலா போய் பாருங்க, 130 ஆல் அவுட் ஸ்ரீலங்கா. 2003 நம்ம எவ்வளவு ஆல் அவுட் ஆகணும், 100 ரன் வித்தியாசத்துல தோட்டோம். 2007 130 அடிச்சு இவங்க 20 ஓவர்ஸ் சேஸ் பண்ணாங்க. அப்போ காம்படிஷன் கம்மியா இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு, அதனால பயங்கரமா கமாண்டிங் பொசிஷன் பண்ணாங்க. இப்ப இந்தியா கமாண்டிங் பொசிஷன் இருக்கிறாங்க, இல்லன்னே சொல்ல. ஆனா இந்தியாவுக்கு காம்படிஷன் இருக்கு. அதனால நம்மளோட மைனஸை இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே அடி வாங்கிட்டா இதுல போயிட்டு நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல யூஸ் ஆகும். அதை பண்ணாம போனதுனாலதான் நீங்க சொன்ன 12 வருஷமா கப் அடிக்காம இருக்காங்க. அது இந்த வாட்டி பண்ணின்னு இருக்காங்க. சொன்ன வாட்டி ஒரு ஆல்மோஸ்ட் 60 to 70% பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் பண்ணணும். அதுக்காக நான் கோலி அடுத்த மேட்ச் ஆடக்கூடாதுன்னு சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி பும்ரா ரன் கொடுத்தா கூட பரவாயில்லன்னு தோணுது. இன்னைக்கே நான் அதான் யோசிச்சேன், குடுறா நீ ரன் கொடு, பரவாயில்ல, நீ ரன் கொடு, ஒரு ஷார்ட் ஆனாலும் போட்டு தூக்கியாது, இங்கேயும் எட்ஜ் போட்டு 6 போயிடுச்சு. பும்ரா சிக்ஸ்ன்னு இருக்காரு, ஹர்மித் சிங் அடிச்ச 6. ஓகே, அதை அவர் தெரிஞ்சுப்பாரு. நம்ம இந்த லென்த் போட்டா சப்போஸ் எங்கேயும் ஸ்டாப் பேஜ் பட்டா போயிடும் போல இருக்கு, அப்புறம் மாட்டிலாம் போடணும் பேஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து நான் லென்த் போட்டு போன மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் யாரு நேற்று மேட்சுங்க, கனடா, பாகிஸ்தான் கனடா ஆடுறப்போ நசீம் ஷாவையும் பும்ராவையும் காமிச்சாங்க. ரெண்டு பேரும் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ஆல்மோஸ்ட் 95% சேமா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சேமா இருக்கு. அந்த டாப்ல பாலை வச்சு ரிலீஸ் பண்றப்போ மட்டும் தான் ஜஸ்ட் ஒரு 5% தான் மிஸ் ஆகுது. அதையும் காண்டி நசீம் ஷா ஆங்கர் பண்ணிட்டாருன்னா அவர் பும்ரா மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் அவங்க டீம்லயே ஒருத்தவங்க ஆடவே முடியல, அடே ஆல்ரெடி அவங்க போடுறாங்க நல்லா, அப்படியே காட்டுறாங்க. அந்த காலு மட்டும் பும்ரா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு கிராஸா வைக்கிறாரு, கை வந்து கரெக்டா 180ல இருக்கு பும்ராக்கு, அவர் கொஞ்சம் 90 ஸ்ட்ரெயிட்டான 90 பும்ராக்கு 90ல ரிலீஸ் ஆகுது, இவர் ஒரு 86 85 ரிலீஸ் பண்றாரு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏன்னா அவர்தான் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் ஆக்ஷன், நசீம் ஷா தான் இவர்தான் யூனிக் ஆக்ஷன். அதனால அந்த மாதிரி கம்பேரிசன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பும்ரா அடி வாங்கட்டும், கோலி சொதப்பட்டும், ரோஹித் சர்மா சொதப்பட்டும், அந்த மாதிரி நிறைய நடந்தா மட்டும்தான் நம்ம நாக் அவுட்ல ஓகே நான் ஆல்ரெடி இவ்வளவு புக்கம் வாங்கியிருக்கேன், அப்ப நான் ஆடணும்னு நினைப்பாங்க. இதுதான் இந்த மாதிரிதான் நடக்கணும். இப்படி நடக்கிற டீம் மட்டும்தான் இப்போ ரீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து எடுத்து பார்த்தாலும் சரி, 2019ல 2023லயும் ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஆப்கானிஸ்தான் கிட்ட ஜெயிச்சுட்டு வருவாங்க. 2015லயும் நியூசிலாந்து கிட்ட ஆஸ்திரேலியா 130 ஆல் அவுட் ஆயிடுவாங்க லீக்ல. லாஸ்ட் கேன் வில்லியம்ஸ் 8 விக்கெட்ஸ் வின் பண்ணி கொடுப்பாரு, அங்கேயும் ஒரு புக்கம் வாங்கி வருவாங்க. அதனால இந்தியா அடி வாங்கணும், அடி வாங்கினாதான் கன்ஃபார்ம் கப். அடி வாங்கணும்னு கூட இல்ல, கொஞ்சம் இந்த மாதிரி க்ளோஸ் மேட்சஸ் எல்லாம் போனாலே போதும். இந்த பாகிஸ்தான் மேட்ச் போச்சு, இந்த மேட்ச் போச்சு, இந்த மாதிரி க்ளோஸா போய் அதான் அந்த லெசன்ஸ் எல்லாம் இது பண்ணாலே போதும். ஆப்வியஸா இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு செமிஃபைனல்ல வந்துட்டு சோக் ஆகுது. அந்த 2 பேட் டே 1 பேட் டே, அந்த பேட் 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் எல்லாம் வராம இருந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ் வந்தாலே போதும். நான் இந்த மாதிரி அதாவது சோக்குன்னு இல்லை, அதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி கடைசியில போய் மேட்ச் வின் பண்றாங்கன்னா அதுவே ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும். இன்கேஸ் ஒரு செமிஃபைனல்ல ஒரு 5 for 3 இல்ல வந்துட்டு ஒரு 50 for 3 அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ யா, இந்தியா ஹஸ் சான்ஸ் டு வின் திஸ் வேர்ல்ட் கப். லெட்ஸ் see. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, விராட் கோலி ஃபயர் ஆல, ரோஹித் சர்மா ஃபயர் ஆல, அப்படி இருந்தும் இந்தியா 3 மேட்சும் வின் பண்ணி கியூல வாங்குறதுனா பெரிய விஷயம் தான்.
which means India they are not dependent on Virat Kohli and Rohit Sharma. Irrespective of their performance, அவங்க வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிபெண்டன்சி இல்ல சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி லிட்டில் ஹாப்பி. ஏன்னா நேத்தியே கனடா பாகிஸ்தான் ரிஸ்வான் அண்ட் பாபர் 2 பேருமே ரோஹித் சர்மா கோலி மாதிரி அவுட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும் சொல்லுவாங்க. அங்க ஒரு தகிடத்துவம் போட்டிருப்பாங்க, அவங்க கண்டிப்பா போடுவாங்க. சோ இன்னைக்கு அந்த மாதிரி விக்கெட் 2 கீ பேட்ஸ்மேன் விக்கெட் விழுந்தும் இந்தியா சேஸ் பண்றாங்க. பாகிஸ்தான் கூட பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் கிடையாது. அப்படியும் வின் பண்ணாங்கன்னா வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் டீம் எஃபர்ட், டீம் எஃபர்ட், நிறைய கான்ட்ரிபியூஷன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். கரேபியன் வந்து நான் கொஞ்சம் ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து சூட்டபிளா தான் இருக்கும் ட்ராக்ஸ் தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் பி மச் வரிட் அபவுட் வாட்ஸ் தேர். அதுதான் என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு ஈக்குவலான கேலிபரான டீம்ஸோட இன்னும் எதுவும் விளையாடல. யூஎஸ்ஏ, பாகிஸ்தான், கனடாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நம்ம கேலிபருக்கு ஈக்குவல்னா கிடையவே கிடையாது. ஒரு இங்கிலாண்டோடயோ ஆஸ்திரேலியாவோடயோ இதே மாதிரி ரோஹித் ஃபெயில் ஆகி கோலி ஃபெயில் ஆகி நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா அதை வந்துட்டு ரொம்ப பெருசா எடுத்துக்கலாம். பட் ஏன்னா இனிமே தான் நம்ம அந்த மாதிரி டீம்ஸோட ஆட போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இவங்க 2 பேரும் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா யூஎஸ் கனடா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க வேர்ல்டு கப்பே, அண்ட் பாகிஸ்தானை பத்தி சொல்லவே வேணாம். அப்படிங்கும்போது ஒரு நல்ல கேலிபரோட டீம் ஒரு ஆஸ்திரேலியாவை போய் ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல பீட் பண்ணோம்னா அது ஒரு இது வரும், கான்பிடன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட வேண்டுகோளும். ஸோ யா லெட்ஸ் see. பட் கிஷோர் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் கன்ஃபார்மா இந்தியாவோட அந்த குரூப்ல? பங்களாதேஷ் குவாலிஃபை ஆயிட்டாங்க கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். இல்ல இப்பயும் நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெளியே போயிடும், இல்ல ஆப்கானிஸ்தான் கூட வெளியே போயிடும். இன்னும் ஒரு இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு கிஷோர், அவங்க மைனஸ் நெட் ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. -2 ஏதோ பார்த்தோம் நியூசிலாந்து, ரொம்ப கம்மியா இருக்கு. கரெக்ட்டுங்க. 3-3 ஜெயிச்சிட்டாங்கன்னா நியூசிலாந்து 3-3 ஜெயிச்சிட்டாங்கன்னா இல்ல லேசா ஏதாவது போட்டுற முடியாது அவங்களையும். அதனால குரூப்ல வந்துட்டு யார் யார் இருக்கா? பப்புவா நியூகினி, வெஸ்ட் இண்டீஸ், உகாண்டா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட தோத்துட்டாங்க. நாளைக்கு மேட்ச் வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா பப்புவா நியூகினியும் இவங்களையும் கண்டிப்பா உகாண்டாவையும் அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க நியூசிலாந்து. ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி, அது வந்துட்டு ஒரு 70-30 மேட்ச் தான் வச்சுக்கோங்க. அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு மேட்ச் தான் குரூஷியல். நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் தோத்தா வெஸ்ட் இண்டீஸ் அவுட். மேபி நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் தோத்து அதுக்கப்புறம் அவங்க ஆப்கானிஸ்தானோட ஜெயிச்சா அவங்களும் 3 வின்ல இருப்பாங்க. அங்கதான் அந்த நெட் ரன் ரேட்டுங்கிற விஷயம் இடிக்கும். அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து பப்புவா நியூகினி கிட்ட தோக்கணும். இல்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தானோட தோக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா கடைசியா அவங்க ஆப்கானிஸ்தானோட ஆட போறாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து பப்புவா நியூகினியோட மேட்ச் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட மேட்ச் இருக்கு. அது 2 தோல்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் போயிடுவாங்க. சோ பங்களாதேஷ் கன்ஃபார்ம், ஆப்கானிஸ்தான் டவுட். ஆப்கானிஸ்தான் ஆர் பங்களாதேஷ் கன்ஃபார்ம்ல, ஏன்னா நேபாளுக்கு மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் இருக்கு நேபாளுக்கு. சப்போஸ் அவங்க வின் பண்ணுவாங்கன்னா அவங்க உள்ள நெதர்லாண்டுக்கும் மேட்ச் இருக்கு, பங்களாதேஷ் நெதர்லாந்து மேட்ச் ஒண்ணு. கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல சவுத் ஆப்பிரிக்கா 3 வின் பண்ணிட்டாங்க, பங்களாதேஷ் 2ல 1 வின் பண்ணிருக்காங்க, நெதர்லாண்டும் 2ல 1 வின் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த 2 மேட்ச்ல வந்துட்டு யாரு 2ம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள வந்துருவாங்க. பங்களாதேஷ்க்கு நெதர்லாந்து கிட்ட மேட்ச் இருக்கு, நேபாள் கிட்ட மேட்ச் இருக்கு இப்போ. ஓகே, சோ பேசிக்கா பங்களாதேஷ் ஆர் நெதர்லாண்ட்ஸ் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் இந்தியாக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து நியூசிலாந்து ஆர் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம். இல்ல ஆக்சுவலா ஆப்கானிஸ்தான் ஆர் வெஸ்ட் இண்டீஸ் தான். ஏன்னா ஆப்கானிஸ்தானோட நெட் ரன் ரேட் +5, வெஸ்ட் இண்டீஸோட நெட் ரன் ரேட் +3. சோ என்னதான் தோத்து நெட் ரன் ரேட்னாலும் வெஸ்ட் இண்டீஸ் வந்துருவாங்க. இப்ப நாளைக்கு மேட்ச் யாரு ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்க போகுது, வெஸ்ட் இண்டீஸா நியூசிலாண்டா. இப்ப நியூசிலாந்து காலினா வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட். இப்ப குரூப் 3யும் அப்படியே ரொம்ப பாவம், இங்கிலாந்து வெளியே தான் போயிரும் போல இருக்கு. அடுத்த மேட்ச் நல்லா வந்து ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விடுறாங்க, நாங்க வந்துட்டு ஸ்காட்லாண்டோட வந்துட்டு கம்மி ரன் ரேட்ல தோப்போம் அப்படிங்கிறாங்க. டிம் பெயின் என்னன்னா ஸ்காட்லாண்டோட நீங்க தோத்தே போயிருங்க, இங்கிலாந்து பேக பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி இதெல்லாம் என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு தெரியல. இவங்க 1000 பேசுவாங்க, அஸ்வின் மண்கடு பண்ணும்போது 1000 ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பத்தி பேசுவாங்க. ஆனா இவங்களே இப்படி பண்ணுவாங்க, என்ன பண்றது, காலகாலமா பாத்துட்டு இருக்கிறதா அது. அவ்வளவுதாங்க, அவங்க கேட்டா நாங்கதான் அப்படின்னு வராங்க. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன், மிச்சல் மார்ஷை வந்து 2 மேட்ச் பேன் பண்ணுவாங்களாம், இவங்க வேணும் டைம் எல்லாம் ஸ்காட்லாண்டோட தோத்தா மாதிரி பண்ணாங்களாம். மிச்சல் மார்ஷ் வந்து பாசிபிளா என்ன ரீசன்னு சொல்லி நீங்க பேன் பண்ணீங்க? இப்போதான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன், மிச்சல் மார்ஷ் வந்து அகைன் சம் கோட் வந்து 2 மேட்ச் பேன் பண்ணுவாங்களாம், வேணும்ட்டே பண்ற மாதிரி இருந்ததுதான்.
அவன் சொல்லுவான், நீ தானே உனக்கு பேக்கப் இருக்கா, இந்த ஆளு இதான் அவனை வச்சு ஆடிக்கிறோம், டீமுக்காக 2 மேட்ச் வெளில உட்காரு அப்படின்னு ஆஸ்திரேலியன் பண்றோம். வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு கூட பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. நாளைக்கு மேட்ச் நல்லா போச்சுன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வரும். பாய். கண்டிப்பா. பாய். இருங்க, அப்படியே இருங்க போயிடாதீங்க.